எல்லாருக்கும் ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பூர்ணிஃபை சேனல். வியூவர்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு டே 3 டார்செட்ல இருக்கும். டார்செட் சுத்தி பார்த்துட்டு இன்னைக்கு நைட் லண்டனுக்கு ரிட்டர்ன் ஆகணும். டார்செட் பத்தி இந்த vlogல நம்ம டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். டே 2 ஓட நைட்டு நம்ம டார்செட் ரீச் ஆயிட்டோம். அங்க ஹாலிடே இன் ரூம்லயும் செக் இன் பண்ணிட்டோம். இப்ப டே 3 மார்னிங் சன்ரைஸ் பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கோம். டார்செட் அப்படின்றது யூகேல இருக்கிற ஒரு கோஸ்டல் ஏரியா மக்களே. இங்க நிறைய பீச்சஸ் இருக்கு. லாஸ்ட் டைம் நம்ம கேண்டபரியில இருக்கிற விஜிடபிள் பீச்சுக்கு போயிருந்தோம். அதுதான் சாய்குட்டியோட ஃபர்ஸ்ட் பீச் விசிட். அது ஒரு பெபிள் பீச்னால இந்த தடவை நம்ம சாய்குட்டியை அழகா ஒரு சாண்ட் பீச்சுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ மார்னிங் சீக்கிரமே எழுந்திரிச்சு நாங்கள் பீச்சுக்கு ரீச் ஆகிட்டோம். இப்போ யூகேல டே லைட் சேவிங் ஆன்ல இருக்கிறதுனால மார்னிங் 4 o'clockலாம் சன்ரைஸ் ஆகிடும். ஸோ மார்னிங் சன்ரைஸ் பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம்னாலும் காலையில் சீக்கிரமே பீச்சுக்கு போயிட்டோம்னா வெயிலுக்கு முன்னாடி நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரியான பீச் பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி பார்த்து நம்ம இன்னைக்கு ரீச் ஆயிருக்கிறது சாண்ட் பேங்க்ஸ் பீச். மேப்ல லொகேஷனை போட்டு ரீச் ஆயிட்டோம். வந்து பார்த்தா பீச்சை காணோம். என்னடா இது அலை சத்தம் மட்டும் கேக்குது, பீச்சை காணோம் அப்படின்னு தேடி பார்த்தா ரோடு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு, பீச் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கு மக்களே. கீழே இறங்கி போறதுக்கு எங்க வழி இருக்குன்றத இந்த கூகுள் ஆண்டி காட்டவே இல்லை. அங்க அழகா நிறைய பெஞ்சஸ்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. யாராவது வந்தா கேட்கலாம் அப்படின்னு அந்த பெஞ்சஸ்ல உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா எங்க நேரம் யாருமே வரலங்க. இன்னைக்கு இந்த சாண்ட் பேங்க்ஸ் பீச்சை இப்படியே பார்த்து ரசிச்சுட்டு கிளம்பிடுவோம் போலயே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது கரெக்டா ஒருத்தர் வந்து எங்களுக்கு ரூட் சொன்னாரு. ஒரு 10 meters நடந்து வந்ததுமே ஸ்டெப்ஸ் இருந்தது. அதுல இறங்கணும்னா டைரக்டா பீச் தான். இது நல்லா இருக்கே அப்படின்னு சாய்குட்டி கூட பால் விளையாண்டுக்கிட்டே நாங்க இறங்கி வந்துட்டோம். டார்செட்ல மெயினா 2 ஏரியா இருக்கு. ஒன்னு வேராம், இன்னொன்னு ஸ்வானேஜ். நம்ம வேராம்ல தான் ரூம் ஸ்டே பண்ணிருக்கோம். சோ நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ரூமுக்கு பக்கத்திலேயே இன்னும் நிறைய பீச்சஸ் இருக்கு. ஆனா யூஸ்வலி நம்ம பீச்சுக்கு போனாலே நல்லா விளையாண்டு சீக்கிரமா டயர்ட் ஆயிருவோம். இன்னும் நம்ம டே ஃபுல்லா சுத்தி பாக்குறதுக்கு நிறைய இருக்கே. அதனால நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த பீச்சுக்கு நம்ம வந்திருக்கோம். ஏத்தமும் இறக்கமா கூட்டு போறியா, எந்த ஊருக்கியா கூட்டு போற அப்படிங்கிற மாதிரி 3 நாளா நடராஜா சர்வீஸ் தாங்க. ஒரு வழியா பீச்சுக்கு வந்துட்டோம். இதுதாங்க குட்டி சாருக்கு ஃபர்ஸ்ட் சாண்ட் பீச். லாஸ்ட் டைம் பெபிள் பீச்ல பயங்கரமா அட்டகாசம் பண்ணிட்டாரு. இப்ப மண்ணை பார்த்ததும் பயங்கரமா விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. மார்னிங் சீக்கிரமே நம்ம வந்தது ரொம்பவே நல்லதா போச்சுங்க. பீச்ல எந்த ஒரு கிரௌடும் இல்லாததுனால நாங்க நல்லா ஃப்ரீயா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். மண்ணுல கோவில் கட்டுறது என்ன, எல்லாரோட பேரையும் அழிச்சு எழுதுறது என்னன்னு அப்பாவும் பையனும் பயங்கரமா ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் மண்ணுல விளையாட்டு, கொஞ்ச நேரம் பால்ல விளையாட்டு. அடுத்து கடலுக்கு போலாம். இந்த பீச்ல ரொம்ப அழகான வேவ்ஸ் எல்லாம் வர்றதுனால 3 பேரும் செம்மையா என்ஜாய் பண்ணோங்க. சூப்பரா இந்த டேவை நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு எங்களுக்கு பயங்கர சாட்டிஸ்பாக்சனா இருந்தது. சாய் ஃபர்ஸ்ட் அலையோட இருக்கிற பீச்சை இங்க தான் பாக்குறாரு. இங்கிலாந்து வந்ததுல இருந்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான பீச்சுக்கு போகணும் ரொம்ப நல்லா நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆரம்பத்துல தண்ணி கிட்ட போறதுக்கு கொஞ்சம் பயந்துட்டு இருந்த குட்டி சார் திடீர்னு பயங்கர எந்துவாயிட்டாரு. என்னடா இன்னைக்கு நம்மள காலையில எந்திரிச்சதும் நேரா கூட்டிட்டு வந்து மண்ணுல தண்ணிலன்னு பயங்கரமா ஆட்டம் கட்டுறாங்க அப்படின்னு நினைச்சிருப்பாரு. ஒரு சைடு அப்பாவும் பிள்ளையும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறத பாத்துக்கிட்டு இன்னொரு சைடு நானும் தனியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாருக்குமே ஒரு ரிலாக்ஸிங்கான மார்னிங் கிடைச்சா அந்த டே எவ்வளவு அழகா இருக்கும்ல. அந்த பீச் தண்ணிய பாருங்க மக்களே, உப்பு தண்ணி மாதிரியே இல்ல. பீச்லயுமே எந்த ஒரு குப்பை, பிளாஸ்டிக் அந்த மாதிரி எந்த ஐட்டம்ஸுமே இல்லாம ரொம்ப கிளீனா வச்சிருந்தாங்க. ஃபாரின்ல எல்லாம் பீச் இப்படிதான் இருக்கும் போல அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு 2 to 3 hours பீச்ல பயங்கரமா ஆட்டம் போட்டோம். இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கிற இந்த பிளேஸ்க்கு பேரு ஓல்ட் ஹாரி ராக்ஸ். லாங் ஷாட்ல இப்ப பாத்துக்கோங்க மக்களே. அந்த ஓல்ட் ஹாரி ராக்ஸ் பக்கத்துல நின்னும் நிறைய வீடியோஸ் நான் எடுத்திருக்கேன். அதுவும் இந்த vlogல பின்னாடி வந்துட்டே இருக்கு. நம்ம மறுபடியும் ஸ்டெப்ஸ் ஏறி கார் பார்க்கிங் போயிட்டோம். நேரா காரை ஹாலிடே இன் ஹோட்டலுக்கு விட்டு நல்லா ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு நமக்கு காம்ப்ளிமெண்டரியா கொடுத்த பிரேக்ஃபாஸ்ட்டும் ஒரு பிடி பிடிச்சிட்டோம். நான் டே 3 இந்த அவுட்ஃபிட் தான் போட்டிருக்கேன். டே 1 ஸ்டோனஞ்சில் அடிச்ச வெயில்ல எனக்கு ஃபேஸ்ல எல்லாம் சன்பர்ன்ஸ் வந்துடுச்சு. அதோட இன்னைக்கு பீச்லயும் போய் ஆட்டம் போட்டிருக்கேன். இன்னைக்கு இந்த ட்ரிப்ல நம்ம இன்னும் 3 பிளேசஸ்க்கு போகணும். ஸோ ரெடி ஆனது ரூமை செக் அவுட் பண்ணிட்டு டைரக்டா ஓல்ட் ஹாரி ராக்ஸ்க்கு காரை விட்டாச்சு. டார்செட்ல இருக்கிற ஸ்டட்லேண்ட் அப்படின்ற பிளேஸ்ல தான் இந்த ஓல்ட் ஹாரி ராக்ஸ் இருக்கு. அதுக்கு போற வழியில ஒரு அழகான வியூ பாயிண்ட் பார்த்தோம். டார்செட்ல நிறைய பீச்சஸ் இருக்கு. இது ஒரு கோஸ்டல் ஏரியா அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. அது மட்டும் இல்லாம இங்க நிறைய கேசல்ஸ், மியூசியம்னு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் இருக்கு. நம்ம இப்ப போயிட்டு இருக்கிற ஓல்ட் ஹாரி ராக்ஸ்க்கு பக்கத்திலேயே ஒரு சவுத் பீச் இருக்கு. ஆனா நம்ம இப்ப மறுபடியும் பீச்சுக்கு போல. இந்த வியூ பாயிண்ட்ல இருக்கிற மேப்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் போர்டை பார்த்ததும் தான்
இங்க இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சது. லண்டன்ல இருந்து நம்ம டைரக்டா டார்செட் வந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 3.5 hours ஆகும். இங்க இருக்கிற இத்தனை பிளேசஸும் கவர் பண்றதுக்கு நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 days தேவைப்படும். நம்ம இந்த vlogல மொத்தம் 4 பிளேசஸ் கவர் பண்ணிருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த சாண்ட்பேங்க்ஸ் பீச், நெக்ஸ்ட் இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற ஓல்ட் ஹேரி ராக்ஸ். ஸோ நம்ம ஹாலிடே இன் ஹோட்டல்ல செக் அவுட் பண்ணிட்டு ஒரு 1 hour கார் டிரைவ்ல ஓல்ட் ஹேரி ராக்ஸ் ரீச் ஆயிட்டோம். கார் பார்க்கிங்ல இருந்து லொகேஷனை கூகுள் மேப்ல செக் பண்ணிக்கிட்டே நாங்க நடக்க ஆரம்பிச்சோம். பார்த்தா மறுபடியும் 2 கிலோமீட்டர் நடக்கணும்னு போட்டிருக்கு. ஸோ சாய்குட்டியை ஸ்ட்ராலர்ல உட்கார வச்சுட்டு நாங்க நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்ம காரை நேஷனல் ட்ரஸ்ட் நடத்திட்டு இருக்கிற ஒரு பேயன் பார்க்ல தான் விட்டுருக்கோம். ஆல்ரெடி அங்க இருந்து ஒரு 15 minutes நடந்து வந்ததும் தான் இந்த சந்தை காமிச்சிச்சு. இங்க இருந்து பார்க்கும் போதே நீ தயவு செஞ்சு உள்ள போகாத அப்படின்னு எனக்குள்ள ஒரு பச்சி சொல்லுச்சு. ஆனா நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்லன்னு நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்து ரிசர்ச் எல்லாம் பண்ணி ரொம்ப ஆசையா வந்திருக்கோம். என்னதான் இருக்குன்னு உள்ள ஒரு நட போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு இன்னொரு ஆசை. உள்ள போக போக கொஞ்ச நேரத்துல ஏதோ ஹாண்டடான பிளேஸ்க்கு போற மாதிரி இருந்தது. திடீர்னு ஒரு இடத்துல சின்ன கேப், பார்த்தா சைட்ல கடல். பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. ஆனா அழகு இருக்கிற இடத்துல தானே ஆபத்தும் இருக்கும். அது புரியாம நாங்க பாட்டு ஜாலியா vlog எடுத்துட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். மாத்தி மாத்தி கிட்டு பேபியை நாங்க ஸ்ட்ராலர்ல தள்ளிட்டே வர இயற்கையை ரசிச்சுக்கிட்டே நாங்க நடந்து வந்துட்டு இருந்தோம். 2 சைடுமே ஹைட்டான புதர் தான் இருக்கு. நடுவுல இந்த பாதை போகுது. காலையில பீச்சுக்கு போன மாதிரி ஏத்தமும் இறக்கமுமா போயிட்டு இருக்கே. அந்த சைடு என்ன இருக்குன்னு எட்டி பார்த்தா அந்த செடிக்கு அந்த பக்கம் 50 அடிக்கு கீழே கடல் தாங்க இருக்கு. அங்கேயே நான் ரிட்டர்ன் ஓடி இருக்கணும். அப்பவும் சரி வந்ததுதான் வந்துட்டோமே, போய் என்னதான் இருக்குன்னு ஒரு எட்டு பாத்துடலாம் அப்படின்னு ஃபைனல் ஸ்பாட் வரைக்கும் ரீச் ஆயிட்டோம். பரவாயில்ல, மக்கள் நடமாட்டம் கொஞ்சம் இருக்கு அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு வந்து பார்த்தா அது ஒரு எட்ஜுங்க. ஓல்ட் ஹேரி ராக்ஸ் அப்படின்னு நம்ம கூகுள்ல டைப் பண்ணாலே அது ஒரு அன்ப்ரொடெக்டட் கிளிஃப் அப்படின்னு சொல்லிரும். கிளிஃப் அப்படின்னா அது ஒரு எட்ஜுன்னு அர்த்தம். இதை ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனா வச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கேத்த மாதிரியான சேஃப்டி ப்ரிகாஷன்ஸும் இருக்கும்ல அப்படின்ற நம்பிக்கையில நான் வந்துட்டேன். இந்த ஓல்ட் ஹேரி ராக்ஸை நேஷனல் ட்ரஸ்ட் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சரி கிட்ட போய் அந்த ராக்ஸை பார்க்கலான்னு பார்த்தா எந்த ஒரு சேஃப்டி ப்ரொடெக்ஷனுமே இல்லைங்க. இது ஒரு பாதுகாப்பற்ற ஒரு எட்ஜு, யாரும் பக்கத்துல வந்துடாதீங்க அப்படின்னு மட்டும் ஒரு நோட்டீஸ் வச்சிருக்காங்க. அங்க இருந்து கீழே பார்த்தா ஒரு 250 அடி ஹைட்டு. கீழே அவ்வளோ ஆழமான ஒரு கடல் அந்த பாறை மேல அலையடிச்சுக்கிட்டு இருக்கு. எனக்கு தலையே சுத்திருச்சு மக்களே. இது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன். எவ்வளவு பேர் வந்து போற இடம். யாராவது தெரியாம ஸ்லிப் ஆகி விழுந்துட்டா கூட என்ன பண்றது? அதுக்கு தானே பக்கத்துல போகாதீங்கன்னு எழுதி ஒட்டியிருக்கோம். அதையும் மீறி போய் யாராவது விழுந்தாங்கன்னா எமர்ஜென்சி நம்பர் வச்சுக்கோங்க, கால் பண்ணீங்கன்னா ரெஸ்கியூக்கு கோஸ்ட் கார்ட்ஸ் வருவாங்க அப்படின்னு எழுதி ஒட்டியிருக்காங்க. இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்கல்ல, இந்த புல்லு மேல நின்னாலே நம்ம விழுந்துருவோம். அப்படி இருக்கிறப்ப ஆப்போசிட்ல பாருங்க மக்களே, எவ்வளோ ஜாலியா இயற்கையை ரசிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஓல்ட் ஹேரி ராக்ஸ் 250 feet ஹைட். இந்த ராக்ஸ் 100 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி உருவானது அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இது இங்கிலாந்துல ஒரு இம்பார்ட்டன்டான லேண்ட்மார்க். இங்க வர்றதுக்கு ஃப்ரீ என்ட்ரி தான். இந்த ராக்ஸ் எல்லாம் ஐல் ஆஃப் விட் அப்படின்ற ஒரு ஐலாண்டு வரைக்கும் இதே மாதிரி போயிட்டே இருக்குமா. 1896ல நடந்த ஒரு கோஸ்டல் எரோஷன்ல இது நிறையவே அழிஞ்சிருச்சு. இப்ப இருக்கிற மிச்ச மீதியை தான் நம்ம டூரிஸ்ட் அட்ராக்ஷன் வந்து பாத்துட்டு இருக்கோம். என் ஃபேஸ பாருங்க மக்களே, என்னால இந்த vlog ஸ்மைல் பண்ணி கூட எடுக்க முடியல. என் ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆயிடுச்சு, படபடன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பொதுவா எனக்கு அட்வென்ச்சர் பண்றதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்ப நானே இப்படி பயந்துட்டு இருக்கேன் அப்படின்றது எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருந்தது. நீங்க ஸ்கிரீன்ல கீழே பாக்குற இந்த புல்லு தாங்க எட்ஜ். அங்க நின்னுட்டு என் முகத்துல ஸ்மைல் வர மாட்டேங்குது மக்களே. காலையில பீச்சுக்கு போய் நல்லா தான் இன்னைக்கு டேவை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஆனா இந்த ஸ்பாட்டுக்கு வந்ததும் என்னோட பிபி, ஆங்ஸைட்டி எல்லாமே ஷூட் அப் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பிஞ்சு மனசுக்காரங்க யாரும் இந்த ஸ்பாட்டுக்கு போயிடாதீங்க மக்களே. இந்த ஸ்பாட்டுக்கு ஓல்ட் ஹேரி ராக்ஸ் அப்படின்னு பேரு வர்றதுக்கு நிறைய தியரிஸ் சொல்றாங்க. சந்திரமுகி படத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்ற மாதிரி நைட் ஆனா இந்த ராக் மேலதான் டெவில் படுத்து தூங்குன்னு சொல்றாங்க. ஹேரின் ஒரு வயசான பைரேட் இந்த ராக்ஸுக்கு பின்னாடி தான் அவரோட கப்பலை ஒளிய வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு மர்ச்சன்ட்ஸ்க்காக அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காகவும் இந்த பேரை வச்சுட்டு போங்கயா, என்ன முதல்ல ஆளை விடுங்க சாமின்னு அங்க இருந்து எடுத்தேன் பாருங்க ஓட்டம். மெயின் ரோடு வந்துதான் நின்னு. நமக்கு ஹைட் எல்லாம் செட் ஆகாது போல அப்படின்ற ஒரு லெசனை நானும் இன்னைக்கு கத்துக்கிட்டேன். அங்கேயே கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் நாங்க டார்செட்ல 2 ஸ்பாட்ஸ் கவர் பண்ணிருக்கோம். அதை நான் அடுத்த வீடியோல சொல்றேன். எங்களோட இந்த ட்ரிப்போட Day 1 and Day 2 vlog டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டேக் பண்ணிருக்கேன். மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க. எல்லாரும் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். ஆனா நீங்களும் குழந்தைங்களோட போறீங்கன்னா இந்த ஓல்ட் ஹேரி ராக் ஸ்பாட்டை ப்ரிஃபர் பண்ணாதீங்க. வீட்டுக்கு வந்துமே 2 weeks எனக்கு ஒரு நைட்மேர் மாதிரி இருந்தது. இதுதான் என்னோட
என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். Thank you so much for watching this video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. Day 3 ஓட பார்ட் 2 vlogல நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் this is Purni signing off. Tata bye.